கர்த்தர் கிருபை எல்லா மனிதருக்கும் தருகிறவராக இருக்கிறார். ஒரு மனிதரை மதம் மாற்றுவதல்ல கிறிஸ்தவம், மனிதரை புனிதராய் மாற்றுவது கிறிஸ்தவம். எல்லா விதமான சுவாபத்தையும் பாவத்தையும் மாற்றி புனித தன்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு மனிதரையும் மாற்றுவது, உயர்த்துவது தான் கிறிஸ்டியானிட்டி. மனிதனுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுத்து ஒரு சராசரி மனிதனாக, பக்தி உள்ளவனாக, தன்னை படைத்தவரை ஆராதிக்கிறவனாக, தன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசிக்கிற ஒரு உன்னத அனுபவத்திலே வாழ்கிறவனாக அவனை மாற்றுவது தான் கிறிஸ்தவம். இதுக்கு தான் சபைகள் எல்லாம் வைத்திருக்கிறாங்க. இங்கே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், இப்படி 5 வகையான ஒரு ஜென்ரலாக ஒரு பிரித்து அதில் ஊழியங்களை வச்சுருக்கிறாங்க. ஒர்க்கு இருக்குது. இந்த 5 வகையான ஒர்க்குக்கு மேற்பட்ட சில பிரிவு ஒர்க்குகளும் இருக்குது, சப்பார்டினேட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கடவுளே இதை கொண்டாந்து நடத்துகிறார். திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்து சுயரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. அது மனுஷ பலத்தில் வளர்றது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவன் ஒரு புனிதமுள்ள மனிதனாக, பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக அவன் வளர்ந்து பெருகி என்றும் வாழ்கிறவனாய் மாறுகிறான். இதுதான் கிறிஸ்தவம். யாரையும் மதம் மாற்றுவது, கொள்கை மாற்றுவது, பாரம்பரியங்களை மாற்றுவது அல்ல. சுவாபங்களும் பாவங்களும் மாறி நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் கிறிஸ்தவம். யாரையும் எந்த கோணத்திலையும் நல்லவர்களாய் மாற்றுவது தான் கிறிஸ்டியானிட்டி. இப்படி இருக்க கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி புனிதராக இருக்கிறாங்களான்னா அதுக்கெல்லாம் இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் புனிதராக இருக்கிறார்கள். பெயரில் கிறிஸ்தவராக இருப்பவர்களோ, பெயரளவில் ஊழியம் செய்கிறவர்களே பற்றி நான் இங்கு பேசவில்லை. கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் பொருட்டாக மதிக்காமல், அவருக்காக மரணமே வந்தாலும் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் இருக்கிறவர்கள் தான் உண்மையான சீசர்கள். இயேசு எங்கே இருக்காரோ அங்கே அவர் சீசரும் இருப்பாங்க. உபத்திரவமோ போராட்டமோ அவங்கள மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்துக்காக எதையும் சாதிப்பார்கள். மனிதர்களை புனிதர்களாய் மாற்றுவது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா.